வெல்கம் டு குக் வித் கவிதா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்து அந்த கிண்ணத்தில் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை போட்டு அந்த புளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டு அதில் போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டை தோலோடு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இப்போது ஒரு பேன் வச்சு பேன் லைட்டாக காஞ்சதும் ஒரு எண்ணெய் நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெய், அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 வெந்தயம், அப்புறம் ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணி லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவையை போட்டுக்கலாம். ரசப்பொடி போட்டு கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணோன்னா நல்ல ஒரு அரோமா வரும். அந்த அரோமா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு புளி லைட்டாக கொதித்து புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப்பு போல் தண்ணியை அதில் ஊற்றிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் உப்பு போட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா ரசம் ரெடி.